அதே மாதிரி அவருடைய படங்கள் வந்து பிஎன்சி சென்டர்ல வந்து நிறைய ஓடும் சார். குறிப்பா அந்த கிராமங்கள் சைட்ல எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இன்னைக்கு கால படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. பெருசா கிராமங்களோட போய் கனெக்ட் பண்ண படங்கள் ஒரு சிலர் தான் வருது. அப்படி இருக்கும்போது அவருடைய படங்களை எவ்வளவு நம்ம மிஸ் பண்றோம் சார் இப்போ. இப்போ அந்த காலகட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸுடைய வலி யாருக்குமே தெரியாது. இவர் அந்த ஒரு ஆஃபீஸ் போனால் கூட ஒரு லேடிஸுக்கு ஒரு 10 ரூபா வேணும், ஒரு அம்மா போய் பார்த்துட்டு போகிறதுக்கு கூட கணவன் பணம் தர மாட்டாங்க. அப்போ அவங்க கையில் கணவன் கையிலேருந்து தான் எதிர்பார்த்து இப்போ வந்துருச்சு, மாதம் 1000 ரூபா வந்திருக்கு, பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாங்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு தாயை பற்றி பார்க்குற போனாலும் சரி தான், உடம்பு சரியில்லாத தன்னுடைய தந்தையை பார்க்க போனாலும் சரி தான், ஏதோ ஒரு சைடில் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி தான், தன்னுடைய செலவுகளுக்காக ஒரு பெண்ணை சார்ந்த செலவுகள் சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்காக கூட கணவன் கையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமை இருந்தது. அப்போது அந்த அந்த பணத்தை வந்து கணவன்கிட்டேருந்து வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதாக சொல்லியிருக்காரு அந்த டைமில்.